என்னப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதுவும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்மளை எங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பயந்துருப்பீங்க. ஏன்னா சாட்டை துரைமுருகனை அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்கிரவாண்டியில் அந்த இடைத்தேர்தல் அதில் திமுக வென்றது. 67,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தந்தது. நாம் தமிழர் கட்சி 10,000 ஓட்டுடன் சுருங்கினது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான அரசியல் களங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். ஆனால் ஒரு முக்கியமான செய்தி, ஆம்ஸ்ட்ராங் முக்கியமான தலைவராக இருந்த மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். 11 நபர்களை அரெஸ்ட் பண்ணோம், கொஞ்சம் பேர் சரணடைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் அரெஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண 11 ரவுடிகள், அவங்க எல்லாத்தையுமே 11 ரவுடிகள் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சுருந்தா கூட அதில் ஒரு ரவுடி திருவேங்கடம் அப்படிங்கிறவர் இன்றைக்கி என்கவுண்டரில் கொல்லப்படுகிறார். அந்த என்கவுண்டரில் கொல்லப்பட்டது சரிதானா இல்லையா அப்படிங்கிறத சில அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. மக்களாகிய நீங்கள் நியூஸ் மீடியா சொல்கிறதையோ இல்லை இன்னொரு அரசியல் தலைவர் சொல்கிறதையோ நம்புங்க, நம்பாமல் இருங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். என்கவுண்டர், வெடித்தது துப்பாக்கி, துடித்து அடங்கிய திருவேங்கடம், திமுக அரசின் நாடகம், சீமான் கண்டனம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை ஒன் இந்தியாவில் பார்க்க நேர்ந்தது. இந்த என்கவுண்டர் மேலே எனக்கு மிகப்பெரிய டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொரு பக்கமாக இந்த என்கவுண்டரில் நிறைய கேள்விகள் இருக்குது, இது ஏதோ திட்டமிட்ட சதியாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அப்போ இந்த 3 தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலிருந்து வரலாம். 5ஆம் தேதி பிஎஸ்பி அப்படிங்கிற பார்ட்டியினுடைய மாநில தலைவராக பல வருடங்களாக தொடரக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் திடீர்னு பார்த்தா அவர் கட்டிட்டு இருந்த வீட்டுக்கு முன்னாடியே வச்சு என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுகிறார். அப்படி கொல்லப்பட்டதுக்கான புது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அப்படிங்கிறது இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. காவல்துறையை அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் திங், இங்கே சரணடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்துச்சு. இதை விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, சரணடைந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி. காவல்துறை அதிகாரிகள் யாரும் சரணடையில், நாங்கள் 11 தனிப்படையை அமைத்து நாங்கள் இவ்வளோ பேரை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு சர்ச்சை ஓடியது என்ன அப்படின்னா, இப்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் உண்மையான குற்றவாளிகளா அப்படிங்கிறதுக்கான அந்த டவுட் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை, அதுக்கு பின்னாடி இருந்து யாரும் என்ன செய்கிறாங்க, இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு டவுட் தான். இந்த டவுட்டை திமுகவினுடைய தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய விசிகா முதல் நிறைய ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களும் நிறைய சோஷியல் மீடியா பயனாளர்களும் நிறைய மக்களும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, கேள்வியாக கேட்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் ஏன் இப்படி சட்ட ஒழுங்கை சீர்கெடுத்து வச்சுருக்கீங்க? இந்த நபர்களை கைது பண்ணதோடு இது முடிஞ்சிருச்சா? இதுக்கு பின்னாடி வேறு எந்த அரசியல் பழிவாங்கலும் கிடையாதா? இல்லை இதுக்கு பின்னாடி உண்மையான காரணங்கள் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருந்துச்சு. அப்போ அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும் பார்த்தீங்களா காவல்துறை அதிகாரிகள். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு 3-4 நிமிஷம் ஓடுது அந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது. கடைசியாக அவர் கொல்லப்படுவது வரை அங்கே இருக்குது. ஒவ்வொரு நபர்களாக வந்து போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஃபுட்டேஜில் காண்பித்து, அந்த ஃபுட்டேஜில் டாட்டட் லைன்லாம் போட்டு இவர் பெயர் திருவேங்கடம், இவர் பெயர் அருள், இவர் பெயர் இது அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் எல்லாமே உள்ளடக்கி ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸில் அவங்க போனது எல்லாத்தையுமே அவங்க பதிவு பண்ணி ஒரு வீடியோவாக வந்திருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்வையிடுவதற்காக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அங்கே நிற்கிறாங்க. 2 வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்களும் அங்கே நிற்கிறாங்க. இதை நோட்டம் போடுறதுக்கு தனியாக ஒரு நபர் 10 நிமிடமாக அங்கே இடத்துல நிற்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டப்படுகிறார் அப்படிங்கிறதும், முதல் வெட்டு ஆம்ஸ்ட்ராங்க்கு எதிராக முதல் வெட்டு அப்படிங்கிறத திருவேங்கடம் தான் செய்தார் அப்படின்னும் அந்த வீடியோ நமக்கு காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு திருவேங்கடம் அப்படிங்கிற அந்த குற்றவாளி, அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் கீழே விழுறாரு. கீழே விழுந்த ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுறது அப்படிங்கிறது இந்த திருவேங்கடம் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கேருந்து தான் மறுபடியும் திருவேங்கடம் அப்படிங்கிற அந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. யார் இந்த திருவேங்கடம் அப்படின்னு சொல்கிற அந்த ரவுடி யார், அந்த கேள்விக்கு நம்ம போகலாம். 2014 குன்றத்தூரில் நடந்த கொலை, 2015 தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் நடந்த திருவள்ளூர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் தென்னரசு கொலை வழக்குகளில் தொடர்பு இருக்கக்கூடிய நபர் இந்த திருவேங்கடம். பிஎஸ்பி கட்சியினுடைய மாநில தலைவர் தான் யாரு, இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்.
அதே பிஎஸ்பி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தென்னரசு கொலை வழக்கிலும் யாருடைய பெயர் அடிபட்டிருக்கு? இந்த திருவேங்கடம் அப்படிங்கிறவருடைய பெயர் அடிபட்டிருக்கு. அப்போ இங்கே பல கொலை வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த திருவேங்கடம் அப்படிங்கிறவர். இவர் என்ன செய்கிறாரு? எனக்கு இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டும், டாய்லெட் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆயுதங்களை நான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன், நான் வேணா காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல இவங்க திட்டம் போட்டாங்களோ, ஒரு இரும்பு கொட்டாய்க்குள்ளே தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டதா சொல்லுது. அந்த கொட்டாய்க்குள்ளேயே போகிறதுக்கான முடிவுகளில் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளும் இந்த திருவேங்கடமும் அப்படிங்கிறவங்கள அழைத்து செல்கிறார்கள். அப்படி அழைத்து சென்று அந்த இடத்துல வச்சு எனக்கு இந்த மாதிரி டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டாய்லெட் போனால் கண்டிப்பாக நம்ம சினிமாலெலாம் பார்க்குறது எப்படி? இது அண்ணாமலை அவர்கள் டேக் பண்ணுறார். நம்ம சினிமாலெலாம் பார்க்குறது, ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு. சினிமாவிலே எப்படி காண்பிக்கிறாங்க, உண்மையான காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் கையில் என்ன இருக்கும்? விலங்கு அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த விலங்கை ஒன்ஸ் அவங்க பாத்ரூம் போகிறதா இருந்தால் இந்த பக்கமாக, ஒன் பாத்ரூம் போகிறதா இருந்தால் இந்த பக்கமாக காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சிருப்பாங்க, அவங்க திரும்பி இருப்பாங்க, ஒரு டாய்லெட் போகிற அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் திருவேங்கடம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? காவல்துறை அதிகாரிகளை அடித்து தப்புறதுக்கு முயற்சியை பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு துப்பாக்கியை வைத்து, லோக்கலாக இருந்த ஒரு துப்பாக்கியை வச்சு இவங்களை ஷூட் பண்ண, காவல்துறை அதிகாரிகள் ஷூட் பண்ண நினைத்ததாகும். அதன் அடிப்படையில் திருவேங்கடம் அவர்கள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகுது. இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எப்படிப்பா அவருக்கு ஒரு துப்பாக்கி கிடைச்சிச்சு? இவ்வளோ நாள் விசாரணை கைதியாக இருக்காங்க, ஆயுதங்களை நாங்கள் மறைத்து வைத்திருக்கிறோம், அந்த ஆயுதங்களை வேணால் காண்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் கையில் ஒரு துப்பாக்கி ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்களா? இந்த திருவேங்கடம் அவர்கள் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அடுத்த கேள்வி வருது. அருள் அப்படிங்கிறவர் திமுகவினுடைய முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். நாசர் அமைச்சராக இருந்தார்ல, அவர்களாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அருள் அப்படிங்கிறவர் திமுகவை சார்ந்த 2-3 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி திமுகவினுடைய எது இருக்கா, ஒரு லிங்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை அடுக்குகிறார்கள் இபிஎஸ், சீமான் அவர்கள், அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள். 3 பேர் முக்கியமான தலைவர்கள்னு வச்சுக்கோங்களேன். திமுகவுக்கு எதிராக இப்போ இந்த 3 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ இந்த 3 பேரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது லிங்க் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நபர்களாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, வேட்டையாடுகிறீர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு எதிர்பதமாக திமுகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொண்டாடுறாங்க. பார்த்தீங்களா, எங்கள் ஆள் என்ன செஞ்சிட்டாரு, உடனே ஒருத்தரை போட்டுட்டாரு, திருவேங்கடம் அப்படிங்கிற ஒருத்தரை, ஒரு ரவுடியை போட்டாச்சு, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நீதி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நீதி கிடைத்து விட்டதா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான். ஆம்ஸ்ட்ராங்கை திருவேங்கடம் மட்டும் கொலை செய்யவில்லை. இந்த இடத்துல 11 ரவுடிகளை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 11 ரவுடிகளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் சிசிடிவி ஃபுட்டேஜையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மீதம் இருக்கும் நபர்களையும் இதே மாதிரி என்கவுண்டரில் போடுவாங்களா அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே கொண்டு போய், எந்த இடத்துல பிளான் பண்ணப்பட்டதோ அதே இடத்துலையே இவர் என்ன செய்யப்பட்டார், என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது. ஒரு லிங்கை கட் பண்ணிட்டாங்க. அப்போ திமுகவுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யார் பேச ஆரம்பிச்சிருக்காங்க? இப்போது இதை கையில் எடுத்துருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சீமான் அவர்கள் அடுத்ததாக ஒரு பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். முதல்ல இவர் யார், சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கருணாநிதி அவர்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு, தவறான பாடல்களை பாடிட்டாரு, வன்கொடுமை சட்டத்துக்கின் கீழ் அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களிலுமே இந்த ப்ரெஷர் வர சாட்டை துரைமுருகனை கைது பண்ணுறாங்க. அப்படி சாட்டை துரைமுருகனை கைது பண்ண அடுத்த நாள் என்ன செய்கிறாரு, இவர் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வராரு சீமான் அவர்கள். அந்த ப்ரெஸ் மீட்டில் ஆமாம் நான் சொல்லுவேன், யார் கருணாநிதியை பற்றி இப்படி சொல்லுவேன், சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு பாட்டை பாடுகிறார். அந்த பாட்டை பாடி என்ன செய்கிறாங்க, அது வைரலாக மாறுது. திமுக காரங்க எல்லாரும் கோவப்படுறாங்க. ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த, இல்லாட்டி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் கலைஞர் கருணாநிதியை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்களே, நீங்களாம் கண்டுக்கிட மாட்டீங்களா, உங்களுக்குலாம் சூடு சொரணெல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கேள்வி கேட்குறாங்க. அதே சீமான் அவர்கள் இப்போ மறுபடியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர், ஒரு ரவுடியை நீங்கள் என்கவுண்டர் போட்டுட்டீங்க, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ பிளான் இருக்கிற மாதிரி இருக்கே, இது எப்படி இந்த திமுக அரசு கையாள்கிறது? தம்பி ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் 2 திமுக நிர்வாகிகள் விசாரணைக்கு உட்பட்டிருக்கும் நிலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தின் உட்பட அனைவரும் வலியுறுத்தி வந்த நிலையில் விசாரணை தொடங்கும் முன்பே நடத்தப்பட்டுள்ள இந்த துப்பாக்கிச்சூடு உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கான திமுக அரசு நடத்திய நாடகம்தான், இது படுகொலையே என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது அப்படின்னு சொல்லி முடித்திருக்கிறார் சீமான் அவர்கள். இதே மாதிரி இபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகம் இருக்கு, அண்ணாமலை அவர்களும் இதுக்கு பின்னாடி ஒரு நாடகம் இருக்கு அப்படின்னு சொல்லி 3 பேருடைய கருத்தும் ஒரே கருத்தாக மாறி நிற்கிறது.
இப்போ திமுக அரசாங்கம் இல்லாட்டி இப்போதைய ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போகிறார், என்ன சொல்ல போகிறார், இதுக்கு பின்னாடி இல்லைப்பா நாடகம்லாம் கிடையாது, அவங்கள ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு துப்பாக்கி எப்படி கிடைச்சிச்சு, அப்படின்னா யாரை வேணாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்கவுண்டரில் போட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இப்போது சோஷியல் மீடியாவில் பெருவாரியாக கேட்கப்பட்டு வருகிறது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா டீட்டெயிலாக எல்லா ஸ்டெப்பையும் இதில் வந்து சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த திருவேங்கடம் அவர்களை காவல்துறை அதிகாரிகள் என்கவுண்டர் போட்டதற்கான காரணம் அவங்க சொல்கிற காரணம் தான், இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்கா, இல்லை இந்த 3 தலைவர்களும் சொல்வது சரிதானா பொய் தானா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களாக இங்கே பதிவு பண்ணுங்கள். A to Z உங்களுக்கு தெரிந்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், இதை பற்றி யோசிங்களேன். இதெல்லாம் நடக்குமா, எப்படி இது சாத்தியம், அவர் கையில் எப்படி துப்பாக்கி வந்திருக்கும், என்கவுண்டரில் போடுறதுனால யாருக்கு எந்த பிரச்சனைகள் வரும், யாருக்கு பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பார்வைக்காக, உங்களுடைய பகுத்தறிவுக்காக விட்டு விடுகிறேன். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.